இன்னைக்கு அந்த ஒற்றுமை, ஐயோ இவன் தூக்கிட்டு நம்ம சுமந்து போவோம்னு சுமந்ததுனால சூடு உண்டாச்சு. இவர் என்ன செஞ்சாரு, அந்த வார்ம் இவர் அழகா நடந்து போய் அவனையும் பழைக்க வச்சாரு, இவரும் பழைச்சுக்கிட்டாரு. அவருடைய பயோகிராஃபில எழுதியிருக்கிறார். இதெல்லாம் சும்மா இல்லை, வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம். பிசாசானவனை நீ ஜெயிக்கணும்னா முப்பரி நூல் வேணும். முப்பரி நூல் உன்னோடு கூட கலக்கணும்னா நீ 2 பேரும் ஒருமனப்பட்டு. அதான் கணவன் மனைவிக்கு அர்த்தம். நீங்க 3 முடிச்சு ஏன் போடுறாங்க தெரியுமா? தாலி கட்டும் போது 3 முடிச்சு ஏன் போடுறாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டிருந்தா பரிசுத்த ஆவியானவர் உன்னோட கூட இணைந்து உன்னை குடும்பத்தை நடத்துவாரு. உங்க குடும்பம் கட்டப்படும். பிசாசு எந்த விதத்திலையும் உங்க குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. உங்க குடும்பத்தை பூந்து கலடா பண்ணி நீ கணவன் வேற மனைவி வேற ஆக்க முடியாது. ஏன்னா ஆவியாளர் நடுவில் நிற்கிறாரு. முப்பரி நூல் அறாது. நிறைய தத்துவம் இருக்கிறது. அன்பால் இன்னைக்கு நம்ம ஒருமனப்பட்ட அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். சபையில வரணும், சபைகளுக்குள்ள வரணும், மற்ற சபைகளுக்குள்ள வரணும். நம்ம சபையில நான் சொல்லி தரதுதான், எல்லா சபையினரையும் நீங்க நேசிங்க. எந்த சபையினரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பதவி பாராட்ட கூடாது. உன் கொள்கை என் கொள்கை, அவன் எந்த கொள்கையில வேணாலும் இருக்கட்டும், எந்த கொள்கையில வேணாலும் அவங்க இருக்கட்டும். நமக்கு இயேசுதான் கொள்கை, இயேசுனுடைய சத்தியம் தான் நம்ம கொள்கை. நமக்கு நம்ம சபைக்குள்ள எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. அவருடைய சத்தியம் தான் கோட்பாடு. நேசிக்கிறது, மன்னிக்கிறது, நேசிக்கிறது, மன்னிக்கிறது. எல்லா சபையும் நேசி, எல்லாருக்கும் உன்னால முடிஞ்ச உதவி செய், எல்லாரோட மிங்கிலார். இதுதான் நான் சொல்லித்தரேன். அவங்க சொல்லி தராங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. அவங்க எப்படி வேணாலும் போட்டோம், நாம நேசிப்போம். நாம உயிருள்ள தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம நேசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரியேக தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். அவங்க எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ அதே போல நாம ஒற்றுமையா இருப்போம். சார வரைக்கும் நம்ம சபைக்குள்ள ஒற்றுமையா இருக்கும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. அன்பாலே நாம கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம். மற்றவர்களை போல பிரிவினையின் ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது அவங்க ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள். 2வது காரியம் ஜெபித்தாங்க. அவங்க எப்படி ஜெபித்தாங்க, அதான் இப்ப நம்ம அவங்களுடைய ஜெபத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க 24 படிங்க. ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவத்தையும் உண்டாக்கின தேவனாய். முதல்ல அவங்க 5 விதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, இதை கத்துக்கணும். அந்த சபையார், ஆதி திருச்சபையார் ஒருமனப்பட்டார்கள். அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க, 5 விதமான ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். 1, அவர்கள் தேவாதி தேவனை புகழ்ந்து பேசினார், புகழ்ந்து ஜெபித்தார்கள். இது ஒரு டெக்னிக்கல். நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை புகழ்ந்து, அதுதான் துதிக்கிறது, சோத்திரம் பண்றது. அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் மகிழ்வார், அவர் உள்ள மகிழும், நெகிழ்ந்துடுவார். உன் பிரச்சனையோ மற்ற உன் காரியத்தை சொல்லக்கூடாது. முதல் உன் ஜெபம் உன் பிரச்சனை கடைசியில தான் வச்சுக்கணும். என்ன செய்யணும், ஆண்டவரே நீ கர்த்தாதி கர்த்தர், வானமண்டலத்திலையும் நீனு படைச்ச தேவன், உன்ன மாதிரி ஒரு தேவன் கிடையாது. எப்படியாவது ஒரு 10 வார்த்தை அவர் புகழ், அதுதான் அவருக்கு பிரியம். அதுதான் செஞ்சாங்க. கர்த்தாவே நீ வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவற்றையும் உண்டாக்கின தேவன், உன்னை விட ஒரு தேவன் கிடையாதுயா, நீதான் எல்லாத்தையும் உண்டாக்குன. அதுலயே அவரு பிளாட்டு காலி. ஆண்டவரை புகழ ஆரம்பிங்க. உங்க ஜெபத்துல நீங்க உங்களுக்கு ஏதாவது சேங்ஷன் ஆகணும், உங்க கோரிக்கை சேங்ஷன் ஆகணும்னா உன் கோரிக்கையை வைக்காத, அவரை புகழ்ந்து பேசு. புகழாரத்தை சூட்டு. நீங்க நல்லவங்க. நீங்க அந்த காலத்துல, அதனால்தான் ராஜா காலத்துல எல்லாம் புலவர்கள் என்ன செய்வாங்க, பரிசு வாங்க வருவாங்க. அவங்க வறுமைக்காக, ஐயா எங்களுக்கு வறுமையா இருக்குது, எங்களுக்கு காசு கொடுக்குன்னு முதல் கேட்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடுவாங்க.
ராஜாவே நீ அப்படி நீ இப்படி, அந்த வேந்தன் இந்த வேந்தன், நீ அடைக்கல வேந்தன், ஆச்சா போச்சான்னு சொன்னே ராஜாவுக்கு உலகெல்லாம் மகிழும். அப்படியே எல்லாரும் அப்படி, நம்மளும் அப்படிதான். எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கு. உங்களை நீ உண்மையிலே எங்களுடைய மென்டர் இருக்கிறார், பிஹெச்டியில நான் படிச்ச என்னுடைய ஆசான் ஒருத்தர் இருக்கிறார், டாக்டர் விஜயன் பேரு. யாரையுமே திட்ட மாட்டாரு, யாரையுமே பேச மாட்டாரு, இது இருந்து பேச மாட்டார். உதவித்த ஆளு, ஒண்ணுமே புரோஜனம் இல்லாத ஆளு கூட இந்த அண்ணன் எப்படி தெரியுமா, இவரு வல்லர், இவரு நல்ல திறமசாலி, அச்சா போச்சு ஒரு 4 நாளத்தை போயிட்டு பேசணும், அப்படியே இவர்கிட்ட போயிடும். அவன் இவன் பேசுறான் 4 வார்த்தை. அதே கிளாஸ் எடுக்கும் போதே எல்லாரையும் 4 வார்த்தை போயிட்டு பேசுறாரு, எல்லாருக்கும் உற்சாகமாயிடும். இது ஒரு டெக்னிக்கல், இது ஒரு கலை. ஆதி திருச்சபையார் ஆண்டவரை புகழ்ந்து பேசினார்கள். மனுஷனை புகழல, யார புகழ்ந்தாங்க? ஆண்டவரை புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரை புகழ்ல தப்பா? நீ வேணா புகழ்ந்து பாரு, உனக்கு சேக்ஷன் ஆகும் எல்லாமே. இப்ப ஆண்டவரை துதித்தார்கள், முதல் வார்த்தை துதித்தார்கள், துதித்து ஜெபித்தார்கள். அதான் புகழ்ந்து பேசுறது, மகிமைப்படுத்தல். மகிமைப்படுத்த கற்றுக்கொள் தேவாதி தேவன். எனக்கு உண்மையிலே நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி போன காலத்துல ஒரு கிராமத்துல நான் வேலை செய்யும் போது அந்த குப்பையில இப்படி போகும்போது ஒரு குப்பை இருந்து இப்படி காலால் இப்படி தட்டி விட்டேன். தட்டி விட்ட உடனே ஒரு துண்டு சீட்டு இப்படி வந்துச்சு. அந்த துண்டு சீட்டை எடுத்து படிச்சு பார்த்தேன். எப்பயுமே நான் படிப்பேன் அந்த மாதிரி கீழே கிடக்கிறதெல்லாம், நிறைய காரணம் அதுல கத்துக்கிறேன். அதுல இன்னமும் என்னால மறக்க முடியல, அதை இன்னமும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னா ஆண்டுடைய வார்த்தை இருந்து, என்ன வார்த்தைன்னா, நீ என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க பாப்போம். நீ என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அங்க பிடிச்சவன் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆண்டவர் அழகாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். 10ஆம் கிளாஸ் ஃபெயில், இன்னைக்கு பிஹெச்டி டபுள் பிஹெச்டி படிக்க உதவி செய்யறார். இன்னைக்கு ஒரு கிராமத்துல ஒரு தாலுகாவிலே வார்த்தை கொடுத்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்க வச்சார். அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறார். இவன் இல்லாத போயிடுவான், அவன் அழைச்சிருவான், அவன் சர்ச்சை ஈர்த்து மூடுவான். அவங்க எதிர்க்க இன்னைக்கு ஆண்டவர் அழகாக அளவில்லாம ஆசிர்வதிச்சுட்டு இருக்கிறார். ஏன்? ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டேன். அதுதான் இந்த ஆதி திருச்சபையார் செய்தார்கள். தேவனை புகழ்ந்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய முதல் ஜபத்தினுடைய பேட்டர்ன் அதுதான். நம்ம கற்றுக்கொள்வோம். ஜபத்தை குறித்து நிறைய கற்றுத்தராங்க. இன்னைக்கு அதிகாலையில நமக்கு 750 நாட்களாக அநேக ஜப பேட்டர்ன் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்துத்தர. இதுவும் கத்துக்கோ. தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் முதலாவது. 2வது 29 படிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. போதும். இப்ப யார் பயமுறுத்துறாங்க? அன்னைக்கு இருந்த அரசாங்கம் பயமுறுத்துது. ஏய், இயேசுவை பத்தி பேசுறா உனக்கு ஜெயிலு, இயேசுவை பத்தி பேசுறா உனக்கு அடிச்சுக்குது, கை காலம் முடிச்சிருவோம், இயேசு யாரையும் டிக்ளேர் பண்ணக்கூடாது, தண்டனை. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அவங்களை பயமுறுத்தியது, ஜெயில தூக்கி போட்டு வந்தது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? சபையார், ஆண்டவரே இவங்களெல்லாம் கவனிச்சுங்க. இந்த கவனிச்சிங்கன்னாலே என்ன தெரியுமா? எனக்கு இந்த கவனிச்சிங்கன்னு அவங்க சொல்லி ஜெபம் பண்ண போது இதுல என்ன சத்தியம் ஆழமா அடங்கி இருக்குது ஆண்டவரே, இதுல என்ன சத்தியம் மறைஞ்சு இருக்குதுன்னு ஆண்டவரை கேட்டேன். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12 எடுத்துக்கிட்டு 19 படிக்கும். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுக்கு. இதுதான் எனக்கு சிந்தனைக்கு வந்து ஆண்டவர் அழகாக காமிச்சார். இந்த பாரு, 2வது ஸ்டெப்பு, அவங்க எதிரியை அவங்க பழிவாங்க நினைக்கல. ஏன் கரத்துல கொடுத்துட்டாங்க. கவனிச்சிங்க, நீங்க கவனிச்சிங்க.
ஹிட்லரு அவ்வளோ யூதர்களை நான் அழித்தே தீர்வேன், இந்த வேத புத்தகத்தை இந்த உலகத்துல இல்லாத ஆக்குவேன் சூழ்நிலைத்தான். இன்னைக்கு அவன் வீட்டுல இருந்தா கோடிக்கணக்கான பைபிள் அச்சடிக்க ஜெர்மன்ல, அவன் வீட்டுல இருந்தா அச்சடிக்கிறாங்க கோடிக்கணக்கான பைபிள். இந்த பைபிளே இந்த உலகத்துல இல்லாத ஆக்குன்னு சொன்ன ஹிட்லர் வீட்டுல இருந்தா இன்னைக்கு கோடிக்கணக்கான பைபிள் இன்னைக்கு உலகம் முழுவதும் சப்ளை ஆயிருக்கு. தெரியுமா? இன்னைக்கு ஹிட்லர் தான் இல்லாத போனா அவங்க அடிச்சுவரே இல்லாத போச்சு. யூதர்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சாட்சியாக. ஆண்டவர்கிட்ட மோத முடியாது. நீ அவனை பழிவாங்க, நீ அவங்களை மனசாலவும் திட்டாத. நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், உங்களுக்கு இதான் ரகசியத்தை சொல்லித்தர. மனசால கூட நீ திட்டாத, நீ பார்த்து கொள்ள ஆண்டவரே. அதனால தான் இவங்க சொல்றாங்க, தேவரி கவனித்துக் கொள்ளுங்க. நீ கவனிச்சுக்கோ, அவங்களெல்லாம் நாங்க சமாளிக்க முடியாது. நாங்க செய்ய வேண்டியது செய்யணும், நாங்க ஜெபிக்க வேண்டியது எங்க வேலை. நீ கவனிச்சுக்கோ. இன்னைக்கு அந்த பேரரசு எல்லாம் இருக்குதா? இன்னைக்கு ரோம பேரரசு இருக்குதா? சொல்லுங்க. இன்னைக்கு அந்த காலத்துல இயேசுவை இல்லாத ஆட்கள் சொன்னவங்கள இன்னைக்கு இல்லாதே விட்டாங்க. இன்னைக்கு அதே போலதான் இங்கேயும் நீ கவனிச்சிங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்க. ஆண்டவரை புகழ்ந்து ஜெபிங்க. ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க நமக்கு விரோதிகளை, அது யாரா இருந்தாலும் சரி. அடுத்தது மூன்றாவது ஜெபம், அவங்க 30வது வசனத்தை படிங்களேன். மூன்றாவது ஜெபம், இயேசுவின் நாமத்தினால அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை நாங்க பயன்படுத்தும் போது அங்க அடையாள அற்புதம் நடக்கட்டும். நடந்தா தானா வருவாங்க, தானா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிறவிக்கு சப்பானி, பிறவிலே சப்பானியா இருப்பான். பேதுரும் யோவானும் போய் என்கிட்ட பொண்ணு இல்ல, பொருள் இல்ல, காசு இல்லப்பா, இயேசுவின் நாமம் இருக்கு, ஏச்சு நடனார். ஏச்சான், குதிச்சான், நடந்தான், எல்லாம் செஞ்சான். எல்லாம் வாயடைஞ்சு போனாங்க. அற்புதம் நடந்தது. இயேசு லிவிங், உயிருள்ள தேவன் என்பதற்கு சாட்சி அது. அதுதான் ஒருத்தர் சொல்றாரு, இயேசு ஆண்டவர் அந்த ஆலயத்து வழியாக எத்தனை வாட்டி போயிருப்பாரு, வந்திருப்பாரு. அவன் அப்பிலிருந்து தான் பிச்சைக்காரனா இருக்கிறான். அப்பிலிருந்து அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இயேசுக்கும் தெரியும். ஆனா இயேசு ஏன் சுகப்படுத்தல? தான் சீசர்களுக்காக விட்டு வச்சிருந்தான். ஒருத்தர் சொல்ற, நான் சீசர்களுக்காக விட்டு வச்சிருந்தா தன்னுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக அவன்கிட்ட போவே இல்லை. அவர் கண்டுக்கல, அவர் சுகமாக்கல. இவனு இயேசு நோக்கி கூப்பிடல. பாருங்க, அந்த சப்பானி இயேசு காலத்துல தான் இருக்கிறான். இயேசு ஆலயத்துக்குள்ள போகல வரக்குள்ள இவன் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அப்ப அற்புதம் நடக்காம இயேசு ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் மூலமாக அந்த அற்புத அடையாளம் நடக்கும் போது இயேசு மெய்யான தேவன் என்பது நிரூபிக்கிறார். ஆமென்.